ஹலோ கைஸ், இன்னைக்கு February 14 எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னு சொல்கிறேன் வாங்க. எப்பவுமே ஜிம்லேயே தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்கு கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரன்னிங்லாம் ஓட விட்டு அங்கே ஒர்க் அவுட் பண்ண வச்சோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்படி ஓபி அடிச்சிட்டு இருக்கான்னு பாருங்க. அதை முடிச்சுட்டு ஜிம்மில் வந்து என் பர்சனல் ட்ரைனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக நொங்கு குடிக்கணும்னு ஆசை. ரோட் சைடில் நொங்க பார்த்தேன். அங்கே போயிட்டு ஆனால் ஒரு நொங்கு கொடுங்கன்னு கேட்டேன். அவர் திடீர்னு எலுமிச்சு படம்லாம் புரியுதாப்புல. என்னன்னா அதுன்னா, தம்பி குடி அமிர்த மாதிரி இருக்கும்னு சீரியஸாக மஜாவாக இருந்தது. அதை முடிச்சுட்டு ஏன் இன்னைக்கு ஸ்பெஷல் டேனா, எங்கள் அண்ணன் பையனுக்கு இன்னைக்கு பிறந்தாள். பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வேலண்டைன்ஸ் டே அண்ட் பர்த்டே ரெண்டுத்துக்கும் சேர்த்து சாக்லேட் வரும். எதுக்கு வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு எங்கள் அம்மாவோட பாயசத்துக்கு முன்னாடி தோத்துட்டேன். 5 கப்பு குடித்தேன் இன்னைக்கு மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஒரு முட்டை தான் உடையும். இப்போ மினிமம் 3 முட்டை வேக வைக்கும் போது உடையுது. இதை பார்த்தே எனக்கு மனசங்கடம் ஆகுது ரொம்ப. நம்ம டாக்டர் தம்பி எங்கள் அண்ணன் பையன் பர்த்டேக்காக சென்னையிலேருந்து வந்தாப்புல. அவனும் நானும் டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு எங்கள் அண்ணன் பையனுக்கு கேக் கட் பண்ணிட்டு அவனுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரே சந்தோஷம் அவனுக்கு. அவன் இந்த கிஃப்டில் விளையாடுறானோ இல்லையோ, நான் கண்டிப்பாக அதில் விளையாட போகிறேன். அப்புறம் நைட்டு எல்லாரும் வெளியே சாப்பிட போனோம். சாப்பிட்றதுக்கு நூல் பரோட்டாவும் காடைக்கறியும் சாப்பிட்டேன். கடைசியாக நூல் பரோட்டா என் நண்பர் ருத்ரேஷ் கூட சாப்பிட்டது. சாப்பிட அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோம். ஒரு கரெக்டாக ஒரு 10:30 போல எப்பவுமே வாக்கிங் போவேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவ வருவா. இவ பேர் பிஸ்கெட். இவட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவ்வளோதான், டேவை வைண்ட் அப் பண்ணிட்டேன். பாய்.